ஹாய், வெல்கம் மை பூஜா ரூம். இன்றைக்கி என்னோடய பூஜா ரூம் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு பால் காய்ச்சிக்கு எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது. ரொம்ப அழகாக இருக்கும். இது என்னோடய ஃபேவரட். ஆனால் என்னோடய கபோர்டுக்கு இது கொஞ்சம் பெருசு தான். இது தான் நான் ஃபஸ்ட்லேருந்து வச்சுருக்கிற முருகர் ஃபோட்டோ. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்கிட்ட 2 பாவை விளக்கு இருக்குது. பிறகு அன்னபூர்ணி அம்மாவுக்குள்ளது. இந்த பக்கம் வாராகி அம்மன். 2 பாவை விளக்கு இருக்குன்னா அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஆனால் அதில் நான் அதிகமாக விளக்கு பற்ற வைக்க மாட்டேன். எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. டெக்கரேஷன் மணிக்கு வச்சுருக்கேன், அவ்வளோதான். பிறகு காமாட்சி அம்மன் விளக்கு. இதுவுமே எனக்கு புது வீட்டோடு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது தான். அந்த பிள்ளையார் வந்து எனக்கு ஒரு கிஃப்டாக வந்தது. வெளியே எங்கேயும் வைக்க மனசில், அதனால் அங்கே வச்சுருக்கேன். இது முத்தாரம்மன் ஃபோட்டோ. பிறகு முருகரோட சிலை. பிறகு சண்முகநாதர் அவரோட ஃபோட்டோ. இது 3மே நான் இப்போ திருச்செந்தூர் போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்தது. வேலும் அதே மாதிரி தான். வேல் எனக்கு ஒரு கிஃப்டாக கிடச்சிச்சு. பிறகு செவ்வாய்க்கிழமை ஆயிட்டினாலே நான் அந்த கோரை நேரத்தில் வெத்தலை தீபம் போட்டுருவேன். இதோட 2வது வாரம் போடுறேன். நல்லதே நடக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா என் தங்கச்சிக்கு அது நடந்துச்சு. அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. அவள் கரெக்டாக போட்டு கொஞ்ச நாள்லேயும் அவளுக்கு வீடு வாங்குறதுக்கும், அந்த வீடு டக்குன்னு அந்த பைசாவே இல்லாதப்போ நாங்கள் ஆரம்பித்தது கடகடான்னு எங்களுக்கு ஒரு பைசா கிடச்சிச்சு. கிடச்ச அந்த வீடுமே ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3 வாரத்துக்குள்ளே வீடு வாங்கிட்டா. கையில் அமௌண்ட்டே இல்லாமல் அது எல்லாமே ரெடி பண்ணி வாங்குறது. உண்மைக்குமே வெத்தலை தீபத்துக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிற நான் ஒத்துக்கிடுறேன். அதனால் அவள் போட்டதுனால நானும் சரி அப்போ நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நானும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது 2வது வாரம் போடுறேன். இதில் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் தாமரை விதை, பிறகு ஏலக்காய், கிராம்பு, வெத்தலை, பிறகு அது என்ன மணின்னு தெரில, குன்னிமுத்துன்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்க தெரில. இது எல்லாமே எனக்கு கிடச்சிச்சு. எல்லாமே நான் போட்டு கண்ணாடி பவுலில் அரிசி போட்டு வச்சுருக்கேன். பச்சரிசியில் தான் வைக்கணும். பச்சரிசியில் வச்சுருக்கேன். என்னோடய சாமி ரூம் இவ்வளோ தான். ரொம்பலாம் அதிகமாக நான் படம்லாம் வைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒன்று நம்ம ஆரம்பித்தா அது நல்லா கிளியராக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதனால் நம்ம கம்மியாக வச்சுக்கிட்டு அவ்வளோதான் போதும். நம்மளால் முடிஞ்சது டெய்லி பண்ணுறத நம்ம பண்ணிடலாம். வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறது. அதே மாதிரி இது வந்து முருகன் கோயிலில் உள்ள கடல் தீர்த்தம். இது எப்போவுமே என்கிட்ட இருக்கும். ஏன்னா நான் எந்த விசேஷனாலும் இந்த தீர்த்த மணிக்கு தெளிச்சிக்கிடுறதுக்கு வச்சுருப்பேன் நான். எங்கள் ஏரியாவில் எல்லார் வீட்லேயுமே அது இருக்கும். நாங்கள் எப்படி என்ன நல்ல காரியம் பண்ணாலும் சரி, கெட்ட காரியத்துக்கு போயிட்டு வந்தாலும் அது தெளிக்கிறது வழக்கமாக வச்சுருக்கோம். இதுதான் என்னோடய சாமி ரூம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சாமி ரூமில் சிம்பிளாக தான் இருக்கும். என்னென்ன எனக்கு வேணுமோ அது மட்டும்தான் நான் வச்சுருப்பேன். எல்லாமே குட்டி குட்டியாக எனக்கு என்னோடய வசதிக்கு ஏற்ற மணிக்கு குட்டி குட்டியாக தான் எல்லாமே என்கிட்ட இருக்கும். நான் அதை அப்படியே கண்டினியூவாக நான் வச்சுருக்கேன். நீங்களும் ரொம்ப நம்ம ஆடம்பரமாக செய்யணும்னு கிடையாது. நம்மளுக்கு முடிஞ்சதை நம்ம செஞ்சால் போதும். ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செஞ்சுட்டு அது முடியலங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்மளால் எவ்வளோ முடியுமோ, நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம அந்த சாமியை கும்பிட்டா போதும்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு அது உங்களோட இஷ்டம். இது உங்களுக்கு பிடிக்கும். ஒவ்வொரு வீடியோவிலையுமே எனக்கு அது நிறைய பேசணும் அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம பேசுகிறது கொஞ்சம் அந்த தயக்கம் இருக்குது. அதனால தான் பேசுகிறத கம்மி பண்ணி பேசுகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே எனக்கு பர்சனலி எனக்கு மனசு ரொம்ப நிறைவாக நான் பண்ணுறது. இப்போ சாமி கும்பிட ஆரம்பித்த பிறகுமே ஒரு மணி நேரம் உட்காந்துருப்பேன். மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரமாவது சாமி ரூமில் நான் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு தான் வருவேன். அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். எல்லாமே நடந்துரும்லாம் நான் கிடையாது. நம்மளுக்கு எது நடக்கணுமோ அது மட்டும்தான் நடக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு உடனே நடந்துடணும்னு நினைக்கிறத விட நல்லது நடந்தால் போதும். இன்றைக்கி இருக்கிறத விட நாளைக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இது உங்களுக்கு பிடிக்கும், அதுதான் நம்மளுக்கு வேணும் வைக்கணும்லாம் நம்ம யோசிக்க முடியாது. முருகர் நம்மளுக்கு எது தரணும்னு நினைக்காரோ அது மட்டும்தான் தருவார். அது எனக்கு போதும்னு நினைப்பேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அப்படியே வளர்ந்துட்டேன். ரொம்ப எல்லாத்துக்கு மேலேயுமே நான் ஆசைப்பட மாட்டேன். ஆனால் ஆசைப்பட்டது கிடைக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவ்வளோதான், நம்மளுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும், இவ்வளோதான் நம்மளுக்கு இன்றைக்கி தலையில் எழுதியிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுவேன். அப்படியே பழகிருச்சு. இப்போவும் அப்படி தான். 2 பசங்க ஆன பிறகுமே பசங்களுக்குமே அதான் சொல்லிக் கொடுப்பேன். தேங்க்யூ.